ஏன்னா எனக்கு வேற எதுவுமே தெரியாது. நான் ட்ரம்ஸே எல்லா சீனுக்கும் போட்டா நீங்க பார்ப்பீங்களா? பாடல்கள் பண்றது தான் ஃபர்ஸ்ட் ஈஸி. மார்னிங் பர்சனா இல்ல நைட் பர்சனா? அவர் ரமன் சார் வந்து அப்படிப்பட்ட ஒரு சிங்கருங்க. ப்ரோ சன்செட்ல ரேபிட் ஃபயர் ஆரம்பிக்க போறோம். ஸோ தேர்ட் ரவுண்ட் ரேபிட் ஃபயர் தான். டைட்டன் சொல்லிடலாமா? ஓகே. ஆனா சன் செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட். பட் பரவாயில்ல. மஸ்ட் கொஸ்டின் வந்து ரீசெண்டா உங்களோட ஃபேவரட் சாங். ஃபேவரட் சாங் ஆசை கூட இண்டிபெண்டன்ட் சாங்ல நைஸ், வெரி நைஸ் சாங். ஸோ அடுத்தது வந்து ஒரு ஒரு படம் நீங்க ஒர்க் பண்ணி முடிச்சிட்டீங்க. முடிச்சிட்ட பிறகு வாட் இஸ் யுவர் ஃபேவரட் வே டு ரிலாக்ஸ்? எதை பத்தி கவலைப்படாம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அப்படி இது வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா படம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் இந்த இந்த பாட்டை ப்ரமோட் பண்ணோம், அது ஹிட் ஆச்சா ஆகலையா. ஸோ அதனால படம் பண்ணும்போதே நம்ம ரிலாக்ஸ் தான், ஹிட் ஆகுதோ இல்லையோ. ஓகே. ஸோ இப்போ ஒரு நிறைய டெக்கேட்ஸ்ல ஒரு டைம்ல வந்து மியூசிக் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எந்த டெக்கேட்ல நீங்க இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்க? ஸோ 80ஸ்ல இருக்கும், 90ஸ்ல இருக்கும், இப்போ 2000ஸ்ல ஒரு டிஃபரெண்ட். ஸோ எந்த டெக்கேட்ல நீங்க இருந்தா நல்லா இருக்கும்? கண்டிப்பா 80s and 90s. ஏன்னா இளையராஜா சாரோட ஒரு பீக் அந்த 80ஸோட இதுவும். ஏன்னா நான் பிறந்தது அப்ப. நான் கேட்ட மியூசிக் அந்த 80ஸோட அவரோட மியூசிக்கும் 90s ரஹ்மான் சார் ஒரு புது இசைய கேட்டு. ஸோ இது ரெண்டுமே வந்து தமிழ் சினிமாக்கே ஒரு புது இசை இந்த உலகத்துக்கு காமிச்ச இது. ஸோ கண்டிப்பா 80s அண்ட் ஆல் த டிரெக்டர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் அந்த டைம்ல இருந்த மணிரத்னம் சார், இளையராஜா சாரோட படங்கள் பார்த்தாலும் அஞ்சலி, தளபதி, அப்படியே 90ஸ்ல ரோஜா, மணிரத்னம் சார், ராமன் சார், இது இந்த மாதிரி இதெல்லாம் இட்ஸ் லைக் a gift for தமிழ். ஸோ அந்த 80s 90s காலகட்டங்கள் தான் 100%. எஸ் எஸ் எஸ். நீங்க கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது ஸோ இந்த மியூசிக்கை கொஞ்சம் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தோணிருக்கா? உங்க மியூசிக் மியூசிக்கே எல்லா பாட்டுமே அப்படி தோணி இருக்கு. நம்ம பாட்டே நம்ம போய் நோண்டும் போது அதனாலதான் என் பாட்டை நான் மியூசிக் பண்ணதுமா திரும்பி போய் கேட்கவே மாட்டேன். ஏன்னா இது இப்படி பண்ணிருக்கலாமே அப்படி பண்ணிருக்கலாமேன்னு தோணும். ஒரு கிரியேட்டருக்கு வந்து அந்த 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. என்னைக்குமே இருக்காது. 100% இருக்கு. இதுக்கப்புறம் வந்து உங்க படத்திலேயே வந்து நீங்க 3 இன்ஸ்ட்ருமெண்ட் தான் யூஸ் பண்ணும். அதை தாண்டி வேற எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்படின்னா அந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட் என்னவா இருக்கும்? ஓகே. அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பியானோ, நல்ல ஒரு கிட்டார் அண்ட் நல்ல ஒரு வாய்ஸ். ஏன்னா அதுக்கு மேல வேற எதுவும் பண்ண முடியாது. இதை வச்சு சமாளிச்சிடலாம். இல்ல சார், நிறைய பேர் இப்ப இந்த ட்ரம்ஸ், இந்த ஆர்பிஜியோ, நான் ட்ரம்ஸே எல்லா சீனுக்கும் போட்டா நீங்க பாப்பீங்களா? ஒன் சவுண்ட் எஃபெக்ட் அது சினிமா அதிகமா யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோன்ற சவுண்ட் எஃபெக்ட் தான் இருக்குது. நிறைய இந்த எலக்ட்ரானிக் மியூசிக் அதுதான் இப்ப நிறைய வந்துருச்சு. உலகம் ஃபுல்லா அந்த பாட்டு இங்கிலீஷ் பாட்டுல கேட்கிறோம். இப்ப நம்ம தமிழ் பாட்டுல எல்லா பாட்டுலயும் அதான் கேட்டுட்டு இருக்கோம். பட் அதான் நீங்க ட்ரெண்டா இருக்கு. ஸோ ஆப்வியஸா அதுல என்ன வித்தியாசமா பண்றோம்ன்றதுதான். ஸோ இட்ஸ் a குட் திங். ஒரு படத்துக்கு சவுண்ட் ட்ராக் போடுறது ஈஸியா இல்ல வந்து பிஜிஎம்ஸ் அது போடுறது ஈஸியா? ஏன்? ரெண்டுமே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாடல்கள் முன்னாடிலாம் 4-5 பாடல்கள் இருக்கும் படத்துல. ஸோ 4-5 பாடல்கள் பண்ணும்போது அந்த பாடல்களை பேஸ் பண்ணி டியூன் எடுத்து நிறைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் ஈஸியா போட முடியும். அந்த படத்தோட மூடை செட் பண்ண முடியும். இன்னொன்னு இப்பெல்லாம் வந்து படம் போதே வந்து நிறைய தீம் மியூசிக் பண்ணி கொடுக்குறோம், பாட்டு மாதிரி. ஸோ அதை பண்ணும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் வந்து எங்களுக்கு படமா வரும்போது இட் பிகம்ஸ் வெரி ஈஸி. பாடல்கள் பார்த்தீங்கன்னா படத்திலேயே 2 பாட்டு தான் இருக்கு. ஸோ இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி பாடல். ஸோ போத் வேஸ். பட் ஆனா அதுலயே இது சூஸ் பண்ணோம்னா எது கொஞ்சம் ஈஸியா ஓரளவுக்கு அந்த மூட் செட் பண்ற அந்த படத்துக்கான பாட்டை இல்ல வந்து தீம் மியூசிக்? ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து அந்த படத்தோட தீம் தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அதனால எது அதுல ரெண்டுத்துல எது சார் சூஸ் பண்ணுவீங்க? பாடல்கள் பண்றது தான் ஃபர்ஸ்ட் ஈஸி. ஏன்னா இதுதான் சிச்சுவேஷன் டைரக்டர் வந்து சொல்லிடுவார் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இப்படிதான் பாட்டு பண்ணணும்ன்றது ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அந்த பர்டிகுலர் சீனுக்கு இன்னும் வித்தியாசமா தரணும்னு எவ்வளவு காலம் ஆனாலுமே அதை வந்து நம்ம எவ்வளவு வேணா வித்தியாசமா ஒரே சீனை பல மியூசிக் கொடுக்கலாம். அது இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ரேட் யுவர் ஆல்பம் சாங்ஸ். ஒரு 3 சாங் நீங்க போட்டுருவோம்னு நான் சொல்ல போறேன். அதில் 1, 2, 3 நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ராசாத்தி நெஞ்ச, 2வது ஐயோ பத்திக்கிச்சு, 3வது அஸ்குமாரம். இல்ல என்னோட ஃபேவரட்னா வந்து ராசாத்தி நெஞ்ச. பிகாஸ் அந்த டியூன் என்னவோ அந்த டைம் கம்போஸ் பண்ணதுதான். பட் அந்த சா 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 நீ சா ரா சா தி நெஞ்ச வடை அது வந்து எப்போ பண்ண டியூன். அந்த ஒரு டியூன் மட்டும் போடா போடி டைம்ல பண்ண டியூன் 2008ல இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் அது. செகண்ட் அஸ்குமாரோ. பிகாஸ் அகெயின் அஸ்குமாரோ நான் வந்து ஒரு ஃபோக் வெர்ஷனா ரொம்ப வருஷம் முன்னாடி பண்ணியிருந்தது. அது ஒரே நாள்ல ஹேட் டு சேஞ்ச் இட் டு கிளப் சாங். ஏன்னா எனக்கு கிளப்புக்குள்ள எடுக்க போறான்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே
அஸ்குமாரோ எப்படி கிளப்பாக மாற்ற முடியும்னு சொல்லி அப்படி மாற்றி அதில் வந்து ஆர்டிஸ்ட்டுங்கெல்லாம் உள்ளே வந்து பெர்ஃபார்ம் பண்ணி அது வெளியே வரும்போது இட் கேவ் அண்ட் ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட் கலர் அண்ட் சாங் பிகேம் அ வைரல் ஹிட். ஐயோ பத்திக்கிச்சு எனக்கு என்னோட இதில் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர், ஒரு நல்ல ஒரு 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 ஃபங்க் நம்பர், அதை வந்து ஜாலியாக ஒரு பண்ண சாங். அதில் நானுமே நடிச்சிருப்பேன். துபாயில் ஜாலியாக ஷூட் பண்ணோம். சரி சார். இப்போ வந்து அதே வந்து இப்போ இண்டிபெண்டன்ட் ஆல்பம் ஏத்த மாதிரி இப்போ வந்து படங்கள். ஸோ ஒரு 5 படங்கள் இருக்கு. ஸோ படங்கள்ல வந்து நீங்க படம் பண்ணது முன்னாடி வந்து பாட்டு பண்ணது ஈஸி நீங்க. ஸோ ஆன் தட் ரேட் வந்து இப்போ அதுவும் வந்து அதே மாரி ரேட்டிங் குடுக்கணும். ஸோ என்னென்ன படங்கள்னா, போடா போடி, பாரிஜாதம், நாய்கள் ஜாக்கிரதை, பப்பி, லாடம். ஸோ இந்த 5 படங்கள் வந்ததுன்னா எது? எது என்னோட ஃபேவரட் ரேட் ஃபேவரட் 1 2 3 5 கூட வேணாம். ஃபேவரட் அப்படி போயிடும். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து போடா போடி. ஏன்னா சாங்ஸா அதை பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதை பண்ணும்போது எவ்ரி சீன் வாஸ் எனக்கு இன்னும் மனப்பாடமா மைண்ட்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அது. செகண்ட் வந்து நாய்கள் ஜாக்கிரதை. அகைன் பிகாஸ் டாகை வச்சு ஒரு படம், டக்குன்னு எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் ஒரு அனிமல் மூவி மாதிரியோ அந்த மாதிரி கிடைக்காது. ஸோ என்னை நம்பி வந்த டைரக்டர் சக்தியா இருக்கட்டும், சிபி ராஜ் பிரதரா இருக்கட்டும், அவங்க ரொம்ப நாள் கழிச்சு அவங்களோட இதுல ஒரு படம் பண்ணி வந்தாங்க. ஸோ இட் வாஸ் வெரி வெரி பர்சனல் டு மீ. என்ன டாக்கு ஒரு சாங் பண்றேன், டாக்கு தீம் மியூசிக்கு. பட் சாங்கா என்னோட ஃபேவரட் ஒர்க் பண்ணேன்னா உன்னை கண்டேன், என்னோட ஃபர்ஸ்ட் பாரிஜாதம் படம். என்னோட குரு பாக்யராஜ் சார். ஏன்னா அது லிட்டரலி நடந்த விதம் வந்து அந்த மாதிரி. அவர் தான் வந்து எனக்கு இந்த சினிமாவே எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது. அப்கோர்ஸ் பப்பி, அதுல நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சாங்ஸ். அதில் ஆர்ஜே பாலாஜி பாடியிருப்பாரு, கௌதம் மேனன் சார் பாடியிருப்பாரு. ஸோ ஆல் தீஸ் என்னோட ஃபேவரட் பீப்புளெலாம் பாட வச்சு ஒரு ஆல்பமாகவே இட் வாஸ் வெரி பர்சனல் டு மீ. நாடம் வந்து இட்ஸ் வெரி 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 ஸ்பெஷல் டு மீ. ஏன்னா சச் அ வெரி எக்ஸ்பெரிமெண்டல் டிரெக்டர். ரேப்லாம் வந்து அதில் சில சாங்ஸில் இருக்கும். மக்கான்னு ஒரு சாங், அப்புறம் கேங்ஸ்டான்னு ஒரு சாங் இருக்கும். ஸோ மலேசியாவிலேருந்து டாக்டர் பர்னோ ஜாஸோ அவங்க இந்த பாட்டை ரேப் பண்ணணும், அவங்களே இந்த பாட்டை வந்து ஷூட் பண்ணி நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒன் டிரெக்டர் ஹூ வாஸ் வெரி ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்த ஒரு டைரக்டர் அவர். நம்ம பண்ணலாம் படத்துல 2 வில்லனுக்கு 2 சிங்கர்ஸ் 2 கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்றோம். இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் அந்த படத்துல செஞ்சு அண்ட் மூவியா ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் அது அந்த டைம் அது இன்னி வரைக்கும் கூட அந்த படத்துல எனக்கு இந்த மக்கா சாங்கா இருக்கட்டும், இல்ல அதுல வந்து ஒரு மெலடி சிறு தொடுதனிலேன்னு ஒரு சாங் இருக்கும். பாம்பே ஜெயஸ்ரீ மேடமும் ஹரிச்சரணும் பண்ணேன். when a lot of people tell that song is very personal to me and very dear to me ன்னு சொல்லும்போது எனக்கு அது அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த படம் வெரி வெரி பர்சனல் டு மீ. நான் பண்ண என்னோட முதல் 3-4 படங்கள்ல ஒரு படம் அது. ஸோ அதனால இது எதுவுமே வந்து 5 to 4 1 to 5 ரேட்டே பண்ணல. எல்லாமே என்னோட ஃபேவரட், எல்லாத்துக்கும் ஒரே ரேங்கிங் தான். நீங்க மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது ஸோ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நைட் பர்சன், இப்போ வந்து ஒன்லி மார்னிங் பர்சன். ஸோ ரொம்ப என்னோட இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். எப்படி சொல்லுது, காலையில சன்ரைஸ் 8:30-9 மணிக்கு தான் வந்து ஸ்டுடியோ விட்டே வெளியே வருவேன். ஸோ நைட்டு போறதும் ஒரு 10-11 மணி அப்படி போயிட்டு லிட்டரலா அப்ப பண்ண சில டியூன்லாம் இன்னும் இருக்கு, இன்னும் வெளியே வரல. ஸோ அது இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஜோன். அந்த மாதிரி திரும்பி எப்ப வரோன்னு தெரியாது. ஸோ நவ் ஐ எம் மார்னிங் பர்சன். சரி சார். இப்போ அடுத்து வந்து என்னன்னா, இஃப் யூ வரண்ட் மியூசிக் டைரக்டர் என்ன ஆயிருப்பீங்க? ஒண்ணுமே ஆயிருக்க மாட்டேங்க. ஏன்னா எனக்கு வேற எதுவுமே தெரியாது. மியூசிக் ஒன்று தான் தெரியும். மேபி ஏதாவது பிசினஸ் பண்ணலாம், ஃபுட் ஷாப் வைக்கலாம். இல்ல அந்த நீங்க ஃபுட்டின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த ஃபுட்டு அதுக்கும் ஒரு டேலண்ட் வேணும்ல. சும்மா போய் ஒரு இந்த கடை வைக்க முடியாது இல்லையா? சார் இப்போ வந்து நிறைய ரெக்கார்டிங்ஸ்லாம் வந்துருச்சு. பட் உங்களுக்கு எந்த வேலை மியூசிக் கேட்க ரொம்ப பிடிக்கும்? நான் சாய்ஸ் கொடுத்துட்றேன். வினைல் ரெக்கார்ட்ஸ், கேசட்ஸ், சிடிஸ் இல்ல ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்ல. மியூசிக் கேட்கறதா? ஆமா. வினைல் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ நிறைய ஏன்னா டிஜிட்டல்லாம் வந்துருச்சு. ஆனா அந்த டோன் சில பேர் இருக்கும். டோன் வந்து ஆப்வியஸா இன்னைக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ் அண்ட் இன்னைக்கு வி வாண்ட் டு ஹியர் இட் இன் செம்ம கார்ல ஒரு செம்ம சிஸ்டம், ஹெட்ஃபோன்ஸ்ல செம்மையா கேட்கணுன்றது தான். பட் வினைல் ரெக்கார்ட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பியூட்டி. ஸோ அது வந்து லிட்டரலா நிறைய இடத்துல இல்லை. ஸோ எங்கெல்லாம் இருக்கோ அது வந்து அந்த நேரத்துல அதை மட்டும் என்ஜாய் பண்ணணும்ன்ற ஒரு ஃபீல் தோணும். ஸோ அடுத்து வந்து ஸோ ஒன் சாங் யூ விஷ் யூ ஹேட் கம்போஸ்ட். ஸோ அது மற்ற யாருது வேணா இருக்கலாம். ஸோ ஒன் சாங் யூ விஷ் யூ ஹேட் கம்போஸ்ட். சரி நான் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எந்த பாடல்? அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்கு. ரமன் சாரோட தால் சாங்ஸ் இதெல்லாம்.
ராம எனக்கு காதல் எனும் அப்படின்னு ஒரு சாங் இருக்கு. காதலர் தினம் படத்துல காதல் எனும் தேர்வு எழுதி. யா தட் சாங் ஐ ஹேட் விஷ் so many times. ஏன்னா நான் சின்ன வயசுல கேட்டு வாசிச்ச சாங். இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் காம்போசிஷன் அண்ட் எஸ்பிபி சார் பாடியிருப்பாரு. ஸோ இதை நான் கம்போஸ் பண்ணிருக்கலாமே நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். ஒரு ட்ரீம் ஆர்டிஸ்ட் நீங்க அவங்க கூட கொலாபரேட் பண்ணி மியூசிக் பண்ணணும்னா அது எந்த ஆர்டிஸ்டா இருப்பாங்க? ஹாலிவுட்ல எதுலனாலும், ஹாலிவுட்லயும் சரி இங்கேயும் சரி சரி 2 சாய்ஸா சொல்லுங்க. ஹாலிவுட், பாலிவுட், ஹாலிவுட் எல்லாத்தையும் சரி. எனக்கு என்னைக்குமே ரமன் சாரோட கொலாபரேட் பண்ணணும்னு ஆசை. ஐயோ நீங்க மியூசிக் டைரக்டர் உங்கள்கிட்ட வந்து மியூசிக் டைரக்டர் கொலாபரேட் பண்ணணும். அவர் ரமன் சார் வந்து அப்படிப்பட்ட ஒரு சிங்கருங்க. அவரோட ஒரு வாய்ஸ் வந்து உலகத்திலேயே நீங்க கேட்க அவர் மாதிரி இன்னொரு வாய்ஸ் சொல்லுங்க. அது அப்பல இருந்தே சொல்றேங்க. அவரோட வாய்ஸ் ஏலே ஏலே அங்கதான் அவரோட வாய்ஸை நம்ம கேட்க ஆரம்பிச்சோம். அன்னைக்கு அதை கேட்கும் போதே அப்படி ஒரு ஹை பிச்ட் வாய்ஸ்ல ஒரு மெட்டாலிக் வாய்ஸ், அவர் டோன் அவரது அவரது பாடம் அந்த ஹை பிச்ல பாடும்போது எப்படி ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் கேட்கும்போது நம்மளுக்குலாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி அது. அவரோட ஒர்க் பண்ணலாம் ரொம்ப ஆசை. ஸோ பார்த்த பிறகு கண்டிப்பா வந்து ரஹ்மான் சார் கூப்பிட்டு உங்களுக்கு வந்து இன்னைக்கு என்ன கூப்பிட்டா கூட அவர் பக்கத்துல போய் உட்காந்து அவர் கூட எல்லாம் என்ன ஒர்க் பண்ண சொன்னாலும் ஒர்க் பண்ணிடுவேன். இப்போ ஹாலிவுட்ல சார், ஹாலிவுட்ல இங்க ஓகே, ஹாலிவுட்ல யாராவது அந்த டைப்ல யாராவது இருக்காங்களா? அஃப்கோர்ஸ் எனக்கு மைக்கேல் ஜாக்சன் இன்னைக்கு ஏஐ பண்ணி என் பாட்டுல ஏதாவது அவர் வாய்ஸ்ல பண்ண முடிஞ்சா கூட ஜாலியா பண்ணி சந்தோஷப்படுவேன். சார் அதான் இந்த எண்ட் ஆஃப் தி ரேபிட் ஃபயர் வந்துட்டோம். ஸோ டக்குன்னு அந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு தாட்டுமே இல்லை. நிறைய பேர் வந்து இதுவா அதுவான்னு யோசிப்பாங்க. ஸோ எந்த ஒரு தாட்டுமே இல்லாம வந்து ரேபிட் ஃபயர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நம்ம கூட மியூசிக் டைரக்டர் தரண்குமார் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. 3 செக்மெண்ட்டாக பார்த்தோம். ரேபிட் ஃபயர்லாம் சரளமாக அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். அவங்களோட ஆல்பம் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் உங்களுக்கு எந்த ஆல்பம் ரொம்ப பிடிக்குதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்கள். அது வந்து ஹாப்பியாக அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். ஆமா சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன விரட்டுறீங்களா? இல்ல திருப்பியும் கூட இருக்கலாங்க. பண்ணலாம் அடுத்தது. ரஹ்மான் சார் கூட நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நம்மளுக்கு. ஓகே கண்டிப்பா. பட் உங்களோட இருந்ததுல ரொம்ப சந்தோஷம். ஃபன்னா இருந்தது. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர். Thank you.